ஒரு அழகான பூந்தோட்டத்தில் வண்ணமயமான மலர்கள் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்தன. அங்கே துருதுருப்பான துருவி ஆராயும் வெள்ளை முயல் பன்னி மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்து விளையாடிக் கொண்டிருந்தது. திடீரென்று அழகான பளபளக்கும் வண்ணங்கள் கொண்ட ஒரு வண்ணத்துப் பூச்சி பறந்து வந்தது. அதன் அழகு பன்னியை கவர்ந்திழுக்க பன்னி அதை துரத்த ஆரம்பித்தது. வண்ணத்துப் பூச்சி ஒரு பூவின் மேல் அமர்ந்து தேன் குடிக்க பன்னி மெதுவாக அதன் அருகில் சென்று உற்று நோக்கியது. வண்ணத்துப் பூச்சி பன்னியை பார்த்து புன்னகைக்க பன்னி தன் மூக்கால் அதன் இறக்கையை மெதுவாக தொட்டது. வண்ணத்துப் பூச்சி மீண்டும் பறக்கத் தொடங்க பன்னி அதை துரத்திக் கொண்டே ஒரு இருண்ட குகைக்குள் நுழைந்தது. பயந்தாலும் வண்ணத்துப் பூச்சி குகையின் இன்னொரு முனையில் உள்ள வெளிச்சத்தை நோக்கிச் செல்ல பன்னி தைரியம் கொண்டு அதை பின்தொடர்ந்தது. குகையின் மறுமுனையில் ஒரு அழகான நதி, வானவில் மற்றும் நிறைய பழமரங்கள் கொண்ட ஒரு புதிய அற்புதமான உலகத்தைக் கண்ட பன்னி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. வண்ணத்துப் பூச்சி பன்னியின் தோளில் அமர்ந்து புன்னகைத்தது. இப்பொழுது பன்னியும் வண்ணத்துப் பூச்சியும் நண்பர்களாகிவிட்டன. இருவரும் அந்த புதிய உலகில் மகிழ்ச்சியாக சாகசங்களை மேற்கொள்கின்றன.